அதே பைத்தானில் இருக்க இன்னொரு ப்ரோக்ராம் முன்னாடி சம்மில் பார்த்துருப்போம் எப்படி ரைட் பண்ணுறதுன்னு. இப்போ ரீட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். டு ரீட் கேரக்டர்ஸ் ஃப்ரம் அ டெக்ஸ்ட் ஃபைல்லேருந்து எப்படி ரீட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல அதே மாதிரி தான் எஃப் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஓப்பன், அங்கேயும் இதே தான் பண்ணியிருப்போம். எஃப் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஓப்பன் மை ஃபைல் டாட் டெக்ஸ்ட். அங்கே நம்ம ரைட் பண்ணியிருக்கிறதுனால டபிள்யூன்னு போட்டிருப்போம், இங்கே நம்ம ரீட் பண்ண போகிறதுனால ஆர்ன்னு போடுறோம். ஸ்ட்ரிங் இஸ் ஈக்குவல்ஸ் டு எஃப் டாட் ரீட். ஆல்ரெடி அதில் நம்ம ரைட் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஸோ ரீட் மட்டும் பண்ண போகிறோம், அந்த ஃபைலில் இருக்க டெக்ஸ்ட்டை ரீட் பண்ண போகிறோம். ஓகேவா? அதனால் எஃப் டாட் ரீட் ஃபங்க்ஷன் இந்த எஃப்ன்ற ப்ரோக்ராமில் இருக்கிற ஃபைலில் ரீட் பண்ண போகிறோம். ஸோ ரீட் ஃபங்க்ஷன் பிரிண்ட் ஸ்ட்ரிங், இதில் இருக்க ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ண போகிறேன். என்ன இருக்குது அப்படின்றத பிரிண்ட் பண்ண போகிறேன். பிரிண்ட் பண்ணால் என்ன வரும், என்ன இருக்குது இதில்? ஃபஸ்ட்டு முன்னாடி பார்த்தோம்ல, திஸ் இஸ் மை ஃபஸ்ட்டு ஃபைல் தானே நம்ம கொடுத்தோம், இன்புட் கொடுத்தோம். ஸோ அதே தான் எனக்கு இங்கே ரீட் ஆகும். நம்ம ரைட் கொடுத்தது தான் இங்கே ரீட் ஆகும். திஸ் இஸ் மை ஃபஸ்ட்டு ஃபைல் அப்படின்னு நம்மளுக்கு ரீட் ஆகி காப்பி பண்ணி நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போது ஓப்பன் பண்ணிட்டோம். இதுக்குள்ளே இருக்க இந்த டெக்ஸ்ட் ஃபைலுக்குள்ளே இருக்கிற கேரக்டர்ஸை ரீட் பண்ணிட்டோம். அதை ஸ்ட்ரிங்குன்ற ஒரு ஃபங்க்ஷனுக்கு வச்சுட்டு அதை நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம். தென் முடிஞ்சிடுச்சுல வேலை. ஸோ எஃப் டாட் க்ளோஸ் பண்ணிட்டோம். அவ்வளோதான்.